மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கொட்டு வச்சிருக்குது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்விலேயே சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா தனிநபர்களை விசாரிக்கலாம், ஒரு நிறுவனத்தையே விசாரிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அமலாக்கத்துறையுடைய தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய சோதனைகள், டாஸ்மாக் சம்பந்தமாக அவங்க நடத்தக்கூடிய சோதனைகளுக்கெல்லாம் தடை விதிச்சும் உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றம் அமலாக்கத்துறையை எதிர்த்தும் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகளை கண்டிச்சும் கருத்து சொல்றது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே இதே மாதிரி பல இடங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே இவங்க நடத்தின சோதனைகள், விசாரணைகள் குறித்தெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் அமலாக்கத்துறை அப்படிங்கிறதே முழுக்க எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுக்கும் அரசியல் நாடகங்களை நடத்துறதுக்கும் தான் இந்த மோடி அரசாங்கம் பயன்படுத்துது அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. 2014 5297 வழக்குகளை பதிவு பண்ண அமலாக்கத்துறை அதில் வெறும் 40 வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. 2019க்கு பிறகு அரசியல் தலைவர்கள் மீது மட்டும் இவங்க போட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா 193 வழக்கு. இந்த 193 வழக்கில் தண்டிக்கப்பட்ட தீர்ப்பு கொடுக்கப்பட்டது 2 வழக்கில் தான். 2022 இவங்க போட்ட வழக்குகள் 132. அந்த 132 வழக்குகளில் இவங்க விசாரணை நடத்தி முடிச்சது வெறும் 5 வழக்கு தான். அதில் தண்டிக்கப்பட்டது ஒரே ஒரு வழக்கில் தான். இப்படி வழக்குகளில் விசாரணை நடத்துறதோ அறிக்கைகள் கொடுக்கிறதோ எதையுமே செய்யாம வெறும் சோதனை, கைதுகள், இந்த நடவடிக்கைகளின் வழியாக மட்டும் எதிர்க்கட்சிகளை மிரட்டுற வேலையை அமலாக்கத்துறை செய்யுது அப்படின்னு ராகுல் காந்தியிலிருந்து பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமாரும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் சேர்ந்து ஆட்சி அமைத்து பாஜகவுக்கு எதிராக அரசு நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்தார். அவருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி அஜய் கத்தியால் அப்படிங்கிறவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்க. அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் சொல்லிச்சு, ஒரு புலனாய்வு அமைப்பு சுயாட்சியா செயல்படணும், அரசியல் காரணங்களுக்காகலாம் அவங்க செயல்படக்கூடாது, நேர்மையாகவும் சரியாகவும் செயல்படணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையில் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் மும்பை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோட சேர்ந்து ஒப்பந்தத்தில் 175 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தினதா டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தாங்க. அதோடைய தலைவர் ராகுல் நந்தா அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அவர் யார் அப்படின்னா அன்னைக்கு உத்தவ் தாக்கரே கட்சியில் எம்எல்ஏவா இருந்த ஷர்நாயக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ செய்திகளில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி உடைக்கப்பட்டு ஷர்நாயக் சிவசேனா ஷிண்டே அவர் கூட பாஜக கூட சேர்ந்த பிறகு அந்த வழக்கை அவங்க முன்னெடுக்கவே இல்லை. இதெல்லாம் சுட்டிக்காட்டியே மும்பை உயர்நீதிமன்றமும் கட்டணங்களை தெரிவிச்சது. இந்த அமலாக்கத்துறை தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லா அறிக்கைகளும் எதிர்க்கட்சிகளை மையமாக வச்சுதான் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் இவங்க கொடுத்த தரவுகள்லேயே தெரியுது. குறிப்பா எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை பேர் எந்தெந்த ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விவரங்கள் எடுத்து பார்க்குறப்ப டெல்லியில் 2023 32 பேர், அடுத்து மேற்கு வங்கத்தில் 22 பேர், மகாராஷ்டிராவில் 17 பேர், இப்படி எங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் தான் இந்த வழக்குகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு. அதிகமான வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் இருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் 2 பேர், 8 பேர், 17 பேர், 7 பேர் இப்படி கைது செய்யப்பட்டிருந்தாலும் யார் மீதும் எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படலை. இதே மாதிரி இன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கவாய் முன்னாடி இதுக்கு முன்ன இதே ஈடி வழக்கு வந்துச்சு. முன்னாள் டெல்லி துணை முதல்வராக இருந்த மனோஜ் சிசோடியாவுக்கு எதிரான வழக்கு. ஒருத்தர் மீது குற்றச்சாட்டுகள் போட்டிருக்கிறதுனாலேயே அவரை நீண்ட காலமாக நீங்கள் சிறையில் வைக்க முடியாது, விசாரணைகளை நடத்திக்கிட்டே அவங்கள நீங்கள் சிறையிலே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் தனி மனித உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்லாம் அவருக்கு ஜாமீன் கொடுத்த தீர்ப்பிலே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆக இந்த ஈடியோடைய மொத்த வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2014 2024 வரைக்குமான இந்த 10 ஆண்டுகளில் அவங்க பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்புகளை பெறுவதையும் விசாரணையை முடிப்பதையும் எங்கேயுமே அக்கறை செலுத்தலை. முழுக்க எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் சில கட்சிகளை உடைக்கிறதுக்கு, சில கூட்டணிகளை உடைக்கிறதுக்கும் இந்த ஈடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த டேட்டாவை பார்த்தாலே நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும். இப்படி தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மோடியும் பாஜகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய தடை ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதுபோல பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.